உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். ஏய், என்னடா ஆச்சு? பெட்ரோல் இல்லை போல. காலையில் பெட்ரோல் போடுறதுக்கு 100 ரூபா கொடுத்தானே. காலைல ஸ்நாக்ஸும் டீயும் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு தடவை போ. அந்த காசா தான். ஏய் போயேன், என்ன பண்ணுறது? எப்படா போகிறது? இல்லை வீட்டு வர சொன்னால் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி எடு போகலாம். போகலாமா? எங்கே போகலாம்? எங்கே போகலாமா? பேங்க்கு போகணும்னு நேற்றே சொன்னேனா இல்லையா? பெட்ரோல் இல்லைடா வண்டியில், எப்படி போகிறது? கொடுத்த காசையும் செலவு பண்ணிட்டான். நான் செலவு பண்ணேன். சாப்பிட நல்லா இருந்துச்சா? இந்த 100 ரூபாய் எங்கள் அப்பாட்ட இருந்து வாங்குறதுக்குள்ளே எவ்வளோ பாட்டு வாங்கினு தெரியுமா? ஒவ்வொரு நாள் வேலைக்கு போகாமல் வெட்டியாக இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம 3 பேர்த்தையும் எவ்வளோ கிளி கிளிக்கிறாரு தெரியுமா? ஏய், நீ வேலைக்கு போகலன்னா உங்கள் அப்பா உன்னை திட்டணும். எங்களுக்கு திட்டுறாரு. இந்த ரோசத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. போய் பெட்ரோலை போட்டு வாங்க, போங்க. பேங்குக்கு போகணும். பெட்ரோல் காசு கொடுறா. இறங்கி தள்ளு. இல்லை நேரம்டா. இந்த மாதிரி உருப்படாத ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. சரி, இது என்ன திட்டம் அப்படின்னா, தொழில் பண்ணுறவங்களுக்குன்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் நீட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தோட பேர் சொல்லுவாங்க. அதாவது நியூ ஆண்டர்பிரினர் கம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டோட ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும்ல, இந்த திட்டத்துக்கும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி இருக்குது. என்ன அப்படின்னா, இதுக்கு நீங்கள் 12வது படிச்சிருக்கலாம், இல்லை அப்படின்னா டிகிரி முடிச்சவங்களா இருந்தாலும் சரி, அல்லது டிப்ளமோ முடித்தவங்க, ஐடிஐ முடித்தவங்க எல்லாருமே இந்த திட்டத்தில் அப்ளை பண்ண முடியும். வயது வரம்பு அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தோம் அப்படின்னா 21 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும். இதுவே ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியாக இருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, பெண்கள், ஊனமுற்றோர், அதே போலவே முன்னாள் இராணுவத்தினர் இவங்களாம் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து வயது வரம்பு வந்து 21 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களுக்கான லோன் வந்து அந்த வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 வருஷம் குறைஞ்சது வந்து தமிழ்நாட்டில் வசிக்கிறவங்களாக இருக்கணும். அதே போலவே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தோ ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தோ இந்த மாதிரி தொழில் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஆல்ரெடி ஸ்கீம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதில் லோன் முன்னாடியே வாங்கியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது மட்டும் தான் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது. சரி, தொழில் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் இந்த ஸ்கீம் எப்படி ஸ்பெஷலாக வருது அப்படின்னா, இப்போ இந்த நீட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 25% வந்து அரசாங்கம் மானியம் தராங்க. அதாவது கிட்டத்தட்ட 75 லட்ச ரூபா வரைக்கும் மானியமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதிகபட்சமாக. அப்போ லோன் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா, குறைஞ்சது 10 லட்ச ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 5 கோடி ரூபாய் வரைக்கும் லோன் தராங்க. அதில் 25% மானியம் தராங்க. அந்த மானியம் போக வட்டி நம்ம கட்டுவோம் இல்லையா, மாதம் மாதம், அந்த வட்டியிலையுமே நம்ம கடனை கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த வட்டியிலுமே கிட்டத்தட்ட 3% அப்படிங்கிறத வட்டி மானியமாக அரசாங்கமே கொடுக்குறாங்க. அதாவது இப்போ நம்ம லோன் வாங்குறோம், அந்த பேங்க் ஒரு வட்டின்னு சொல்லி போடுவாங்க இல்லையா, அந்த வட்டியில் 3% இந்த கவர்மெண்ட்டே கட்டிடுமா. ஸோ இதில் வட்டி மானியமும் கொடுக்குறாங்க. இப்போது நம்ம ஒரு லோன் வாங்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட என்ன சொத்து இருக்குது, எவ்வளோ பணம் வச்சுருக்கோம், கேரண்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஷூரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா, எந்த ஒரு லோனாக இருந்தாலும். ஆனால் இந்த கவர்மெண்ட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும், நீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ஷூரிட்டியுமே கேட்கறது இல்லை. 50 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம லோன் வாங்கணும் அப்படின்னா, ஓகேவா, 50 லட்ச ரூபா வரைக்கும் கவர்மெண்ட்டோட திட்டத்தின் அடிப்படையிலேயே நமக்கு வந்து ஷூரிட்டி கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம 50 லட்ச ரூபாய்க்குள்ளே லோன் வாங்குறோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு பிணையமும், அதாவது ஷூரிட்டியும் கொடுக்க தேவையில்லை. இதுவே 50 லட்ச ரூபாய்க்கு மேலே நம்ம லோன் வாங்குறோம் அப்படின்னா, அதில் வாங்குற லோனில் 50% மட்டும் நம்ம பிணையம் காட்டினா போதும் அப்படிங்கிறத இந்த திட்டத்தோட முக்கியமான ஒரு ஸ்பெஷல் அம்சம். இந்த திட்டத்தில் நம்ம லோன் வாங்குறோம் அப்படின்னா திரும்ப கட்டுறதுக்குன்னு சொல்லி 9 வருஷம் டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 வருஷம் அப்படிங்கிறது மொரட்டோரியம் பீரியட், அதாவது ஃப்ரீ பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த 2 வருஷம் வந்து நம்ம வந்து இஎம்ஐ கட்ட தேவையில்லை, ஆனால் வட்டி மட்டும் மாதம் மாதம் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த 2 வருஷம் ஃப்ரீ பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய 7 வருஷத்தில் வட்டி முதலமா சேர்த்து இஎம்ஐயா நம்ம வந்து கட்டி முடிக்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ இந்த தொழில் பண்ணுறவங்களுக்குன்னு சொல்லி 10 லட்ச ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும் காசு தராங்க இல்லையா, இதில் என்னென்ன தொழில் நம்ம பண்ணிக்கலாம்? உற்பத்தி சார்ந்த தொழில், சேவை சார்ந்த தொழில் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறாங்க. இப்போ உற்பத்தி சார்ந்தது அப்படின்னா, இப்போ உணவுப் பொருட்கள்லாம் இருக்குல்ல, அது சார்ந்த மசாலா பொருட்கள் தயாரிக்கிறது, இந்த மாதிரி தொழில். இல்லை அப்படின்னா ஆடை வடிவமைப்பு, ஜவுளி சார்ந்த தொழில், இந்த மாதிரி தொழில் பார்க்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா கட்டடம் சார்ந்த தொழில், இப்போ ஜல்லி, மணல் இதெல்லாமே உற்பத்தி பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரி கட்டட வேலைகள் சார்ந்த தொழில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உற்பத்தி சார்ந்ததில் வருது. இன்னும் நிறைய இருக்குது இதில். ஓகே, இப்போ சேவை தொழில் அப்படின்னா, இப்போ வந்து இந்த கார் சர்வீஸ் பண்ணுறது, பைக் சர்வீஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி கடைகள் வைக்கிறது, இது எல்லாமே 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கணும். எந்த ஒரு தொழில் பண்ணாலும் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கணும். அதே போலவே இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு டீ ஷாப் வைக்கிறது, ஹோட்டல்ஸ் வைக்கிறது, டேட்டா சென்டர் வைக்கிறது, கம்ப்யூட்டர் சென்டர் வைக்கிறது, இந்த மாதிரி மக்களுக்கு சேவை சார்ந்த தொழில்கள் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா
அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதோ அது எல்லாமே இந்த திட்டத்தில் நம்மளால வாங்கிக்க முடியும். அதுக்கான லோன் தான் இது கொடுக்குறாங்க. சரி, இப்போ நீங்கள் பண்ண போகிறது வந்து சேவை சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது உற்பத்தி சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன தொழில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு இதுக்குன்னு சொல்லி எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற கொட்டேஷன்லாம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய லோனை வந்து நம்மளால் வாங்கிக்க முடியும். ஓகே, இப்போ வட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 3% வந்து வட்டி மானியமாக அரசாங்கமே கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? அதாவது நம்ம வாங்குற லோனில் 25% மானியம் மட்டும் இல்லாமல் 3% வட்டி மானியம். இப்போ வட்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? நம்ம பேங்க்ல போய் லோன் வாங்கலாலும் சரி, இல்லை அப்படின்னா இந்த தொழில் பண்ணுறதுக்குன்னு சொல்லி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பில் போய் நம்ம லோன் வாங்கலாம்னு சரி, அவங்க குறிப்பிட்ட சதவீதம் வட்டி போடுவாங்க. 9%லேருந்து சராசரியாக 12% வரைக்கும் வட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் வாங்க போகிற பேங்க்கில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த வட்டியில் 3% அப்படிங்கிறத அரசாங்கமே கொடுத்துட்றாங்க. ஸோ 3% வந்து நம்ம வட்டி கட்ட தேவையில்லை. கடைசி வரைக்குமே லோன் கட்டுற கடைசி வரைக்குமே நம்ம கட்ட தேவையில்லை. அப்புறம் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாகவும் போயிட்டு லோன் வாங்கி தொழில் பண்ண முடியும். அதே போலவே கூட்டு முயற்சியிலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு உங்களால் போய் தொழில் பண்ணுறதுக்கான லோனை வாங்கி தொழில் பண்ண முடியும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த திட்டத்தில் நம்ம டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, நம்ம இன்கம் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதே போலவே நேட்டிவ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த இடத்துல தான் நம்ம வசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன தொழில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னா தொழில் பண்ண போகிறோம், இதுக்கான காஸ்ட் இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணோம் இல்லையா? அதாவது ஆடிட்டர்கிட்ட நம்ம இதுக்கான ரிப்போர்ட் வாங்குற மாதிரி இருக்கும். அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதே போலவே இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறது முதல் தலைமுறை தொழில் முனைவரை உருவாக்குறது தான். ஓகேவா? ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினரை உருவாக்குறது. அதுக்கான சர்டிஃபிகேட்டை நம்ம வந்து தாசில்தார்கிட்ட வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம தலைமுறையில் வந்து நம்ம தாத்தா அப்பா இவங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணாமல் நம்ம ஒரு தொழில் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம தான் முதல் தலைமுறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது நம்ம பெரியப்பா சித்தப்பா அவங்களாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் கணக்கில் வராது. நம்ம தாத்தா அப்பா அந்த வகையில் நம்ம அண்ணன் தம்பி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுவுமே கணக்கில் வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ முதல் தலைமுறை அப்படிங்கும்போது நம்ம ஜெனரேஷனில் தாத்தா அப்பா அவங்களாம் பண்ணாமல் நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த கணக்கில் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ தான் தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து நம்ம தொழில் பண்ணுறதுக்காக லோன் வாங்குறோம் இல்லையா? அந்த லோன் மட்டும் இல்லாமல் அந்த தொழிலுக்கு நம்மளுடைய பங்களிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் போடணும். அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாங்க அப்படின்னா தொழில் பண்ணுறதுக்கு எவ்வளோ மதிப்பாகுதோ அதில் 10% நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே ரிசர்வேஷன் கேட்டகரியாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில், ரிசர்வேஷன் அப்படின்னா நம்ம ஒன்று சொன்னோம் இல்லையா, அந்த அடிப்படையில் ரிசர்வேஷன் கேட்டகரியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க 5% தொழில் பண்ணுறதுக்குன்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம எந்த ஒரு பிணையும் 50 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? நம்மளால் லோன் கட்ட முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த 25% மானியம் அப்படிங்கிறத ரத்து பண்ணிடுவாங்க. அதே போலவே நம்ம வந்து நார்மலாக ஒரு லோன் வாங்கி இஎம்ஐ கட்ட முடியல அப்படின்னா லீகலாக என்ன ஆக்ஷன் எடுப்பாங்களோ அந்த ஆக்ஷனை பேங்க் எடுப்பாங்க. நாம வந்து ஷூரிட்டி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் பேங்க் வந்து நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியை கைப்பற்றுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. அதுவே ஷூரிட்டி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் நமக்கான லோனை வந்து கட்டிடுவாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம லோன் வாங்குறது, பிஸ்னஸ் பண்ணுறது, இதில் எல்லாத்துலேயுமே பெரிய பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ லோனை வந்து நம்ம கரெக்டாக கட்டிடணும். ஷூரிட்டி கொடுக்காட்டியும் சரி கொடுத்தாலும் சரி. சரிப்பா, இப்போ இந்த திட்டத்துக்கு எப்படி தான் அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திட்டத்துக்கு வந்து நம்ம முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்குன்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய வெப்சைட் இருக்குது. அதாவது msmeonline.tn.gov.in அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம நீட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கீமில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸு, நம்ம கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸு இதெல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில் மையத்துக்கு சென்ட் ஆயிரும். அவங்க நம்ம நேரில் கூப்பிட்டு இன்டர்வியூ மாதிரி வச்சு அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் நமக்கான லோன் அப்படிங்கிறத பேங்க்லேயோ அல்லது நான் சொன்ன தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அந்த அமைப்புலையும் நம்ம போய் வாங்கிக்க முடியும். இப்போ இந்த லோன் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது மட்டும் இல்லாமல் 1 மாதம் அப்படிங்கிறத தொழில் பயிற்சி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சரி 1 மாதம் அதுக்கான தொழில் பயிற்சியும் கொடுத்து லோனையும் கொடுத்து ஊக்குவிக்கக்கூடிய திட்டம் தான் இந்த நீட்ஸ் அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டத்தை பற்றி தான் உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும்னு நினச்சி தெரியப்படுத்திட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோட்டி நானும் போயிட்டு பேங்க்கில் விசாரிக்கலான்னு இருக்கிறேன். நீங்களும் தொழில் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்க்கில் போயிட்டு விசாரித்து இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய தொழில் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நிறைய திட்டங்கள் இருக்குது. அந்த திட்டங்களில் இன்னும் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதை விட என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்கிறேன். தேங்க்யூ. இத்த பண்ணு அத்தை பண்ணு அத்தை வேணா பண்ணு, நல்லா காசு சம்பாரி. ஒரு 40-45 வயசுல அப்படியே ஒரு ஸ்டாப் போடு.